வணக்கம். நமது அண்ணல் அம்பேத்கர் பணிப்போட்டத்தின் 15வது கூட்டம் தற்போது தொடங்க உள்ளது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இந்து உமன் என்கின்ற சிறிய கட்டுரையை பற்றி இன்று முதல் முறையாக தோழியர் நர்மதாதேவி அவர்கள் பேச உள்ளார்கள். கடந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் பொங்கல் விழா காரணமாகவும் வேறு பிரச்சனைகள் காரணமாக 3 வாரம் ஆகிவிட்டது. பொதுவாக நாம் 2 வாரங்கள் ஒரு கூட்டம் போட்டுக்கொண்டோம். குறிப்புகள் நிர்வாகத்தில் கூறும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய காரணத்துக்கு சொல்லியிருந்தார்கள். அதை பற்றி விளக்கமாக பேசுவார்கள். இந்த புத்தகம் எனக்கு கிடைக்காதனால் படிக்க முடியவில்லை, மீண்டும் படிக்க வேண்டும். ஆக்சுவலாக அவ்வாறு படிப்பதற்கு ஆர்வமூட்டக்கூடிய வகையில் தான் நாம் இந்த நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்ததே. நிர்மலாதேவியை பற்றி அந்த புத்தக பற்றி சுகந்தி பாஸ்கரன் அவர்கள் தற்போது அம்பேத்கர் படிப்பு வட்டம் தர்மபுரியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற அந்த 15வது கூட்டத்திலே இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மோடு இணைந்திருக்கிற தோழர் நர்மதா தேவி அவர்களை வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் நர்மதா தேவி அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு இந்த நிகழ்வை தொடங்குவோம். தோழர் நர்மதா தேவி அவர்கள் ஒரு எழுத்தாளர், ஊடகவியலாளர், தொலைக்காட்சியிலும் பத்திரிகை துறையிலும் பணியாற்றியவர். பாலின சமத்துவம் தொடர்பான தொண்டு நிறுவனத்திலே பணியாற்றிய கள அனுபவமும் கொண்டவர். பெண் அன்றும் இன்றும் என்கிற ஒரு அருமையானதொரு ஆய்வு நூலை அவர் எழுதியிருக்கிறார். மார்க்சிய பார்வையிலே பெண்களுடைய நிலைமையை, அவர்களுடைய எப்படி அடிமைப்பட்டிருந்தார்கள், என்னவெல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், பல்வேறு நாடுகளிலே உள்ள அனுபவங்களை எல்லாம் தொகுத்து மிகுந்த உழைப்பை கோரி இருக்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதை பாரதி புத்தக ஆலையும் வெளியிட்டிருக்கிறது. தொழிலாளர் விவசாயிகள் உடைய அமைப்புகள், அவர்களுடைய போராட்டங்கள் குறித்த வரலாற்று ஆவணங்களை தொகுக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். சுயாதீன பத்திரிகையாளராக இருக்கிறார். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த நர்மதா தேவி தோழர் அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நூலை ஆய்வுரை செய்வதற்காக தோழர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி தோழர்களே. தோழர் ராஜன், தோழர் சுகந்தி பாஸ்கரன் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் படிப்பு வட்டம் தர்மபுரி ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை மேற்கொண்டு வருகிறதை அறிகிறேன். ஏன்னா முன் எப்போதையும் விட நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில அண்ணல் அம்பேத்கர், அதாவது the chief architect of our Indian constitution, இப்ப இந்தியாவில் ஒரு குறைஞ்சபட்சம் ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். இப்ப அம்பேத்கர் சொன்ன மாதிரி, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல சமர்ப்பிச்சுட்டு அந்த அக்டோபர் 25ஆம் தேதி 1956 அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தைகள், ஒரு மனிதர் ஒரு ஓட்டு அப்படிங்கிற ஒரு அரசியல் நிலையை நாம எட்டிட்டோம். ஆனா சமூக அளவுலையும் பொருளாதார அளவுலையும் ஒரு மனிதர், எல்லா மனிதர்களும் சமம், ஒன் ஹியூமன் ஒன் வேல்யூ அப்படிங்கிற ஒரு மனிதர் ஒரு மதிப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நாம போக வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு போதாமையும் சுட்டி காட்டி தான் அம்பேத்கர் அந்த கான்ஸ்டிடியூஷனை முன் வச்சாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனே எல்லா தீர்வும் கொடுத்துரும் அப்படின்னு அவர் நினைக்கல. இந்த கான்ஸ்டிடியூஷனை அமல்படுத்த வேண்டியவர்கள் கிட்ட சிக்கல் இருந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு தீர்க்கதரிசி போல அவர் ப்ரெடிக்ட் பண்ணினாரு. காரணம் என்னன்னா, அவர் உண்மையை கண்கொண்டு அறிவியல் பார்வையோடு பார்த்ததுதான் அதற்கு ஒரு காரணம். அப்படியான ஒரு நிஜமாவே ஒரு மாமனிதர், சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட, சமூகத்துல சுரண்டலை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்த, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து தோன்றிய ஒரு மிகப்பெரும் மேதை, ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர். ஸோ அவருடைய ஒரு படைப்புகளை எல்லாத்தையும் ஆய்வு செய்யற பணியை அம்பேத்கர் படிப்பு வட்டம் செஞ்சுட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
இந்த த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த ஹிந்து உமன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரையை வந்து ஆய்வு செய்யறது மூலமா எனக்கும் வந்து அம்பேத்கருடைய ரைட்டிங்குள்ளார வந்து ரொம்ப ஆழமா போக வேண்டிய அந்த ஒரு தேவையும் இந்த அம்பேத்கர் வாசகர் வட்டம் படிப்பு வட்டம் எனக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ஒரு பிளான், ஒரு திட்டங்கள் இருந்தது எனக்கு. நான் ஓரளவுக்கு வந்து வாசிச்சுட்டு வரேன். பட் இருந்தாலும் ஆழமா போக வேண்டியதுக்கான தேவையையும் நான் வந்து இந்த அமர்வின் மூலமாக, இந்த அமர்வுக்காக நான் செலவிட்ட தயாரிப்பின் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து முன்கூட்டியே பதிவு செஞ்சிடுறேன். இப்ப நாம வந்து இந்த படைப்புக்குள்ள போகுவோம். படைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்திடலாம். த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த ஹிந்து உமன் அப்படிங்கிறது வந்து ஒரு 30லேருந்து ஒரு 32 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கட்டுரை. அம்பேத்கருடைய பிரத்யேகமான ஆய்வு முறைகளை நம்ம வந்து பார்த்திருப்போம். அவர் வந்து ரொம்ப லாஜிக்கல் ரீசனிங்ல, அதே சமயத்துல அவர் வந்து ஆர்கியூமெண்ட்டை வந்து முன்வைக்கிற விதம், ஆர்கியூமெண்ட்ஸை வந்து எடுக்கிற சோர்சஸ் எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப ஆழமா, ரொம்ப உண்மையா, மறுக்க முடியாத, எதிராளிகளும் மறுக்க முடியாத ஒரு விதத்துல அவர் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு பில் பண்ணுவாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிந்த ஒரு விஷயம். ஆய்வாளர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முறை வந்து அம்பேத்கர் கிட்ட வந்து கத்துக்கலாம். அப்படிதான் இந்த நூலையும் வந்து, இந்த கட்டுரையும் ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்காங்க. நான் படிச்ச ரெஃபரன்ஸ் வந்து த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த ஹிந்து உமன் புக்கு கிடைக்குதுன்னு அமேசான்ல எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனா நான் புக்கு வாங்கி படிக்க முடியல, ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல நான் ஒத்துக்கிட்டதுனால. எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்ம் கிடைச்சிது. ஸோ இங்க படிக்கணும்னு நினைக்கிற தோழர்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த ஹிந்து உமன் அப்படின்னு பிடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய வால்யூம் 17 வந்து டவுன்லோட் ஆகும். அதுல வந்து அரவுண்ட் பேஜ் 109லேருந்து பேஜ் 130 வரைக்கும் இந்த 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 பர்டிகுலர் ஆய்வு கட்டுரை வந்து இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் வந்து எனக்கு சோர்ஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இப்ப இந்த கட்டுரையை வந்து எப்ப அம்பேத்கர் எழுதினார்? ஏன்னா எப்பவுமே வந்து காலகட்டம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அம்பேத்கரோட வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னோம்னா, அவருக்கு வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டோட இறுதி டிகேட்ல வந்து பிறந்திருக்காங்க. 1908 எல்லாம் வந்து ஒரு யங் ஏஜ்ல எல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வீச்சோட வந்து அவர் சமூகத்தை பத்தின படிப்புக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டார். அவருடைய டீச்சர் அவருக்கு வந்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 1908ல வந்து கொடுத்ததா பதிவுகள் இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு சமூகத்தை பத்தின புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டதை அறிய முடிகிறது. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கிள் அவர் 1950ல வந்து எழுதியிருக்கிறதா நான் எனக்கு தெரிய வந்தது. அதாவது இந்த 1950 தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு எந்த வலைத்தளம் வந்து உதவுனது அப்படின்னு சொன்னோம்னா, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட். அதுல அம்பேத்கரை பத்தின அந்த தரவுகள் பேஜை பராமரிக்கிறது வந்து பிஆர் அம்பேத்கர் சேர். அதனால அந்த வந்து நான் கரெக்டான சோர்ஸா இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த பர்டிகுலர் சைட் படி இந்த ஆர்டிக்கிள் 1950ல எழுதப்பட்டது. அதாவது இந்த அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்தை மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எந்த காலத்திலேருந்து வலுப்பற்றது, எதனால் அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார், பௌத்தத்திலிருந்து அவர் என்ன எதிர்பார்த்தார், பௌத்தம் என்ன மக்களுக்காக செய்யும் அப்படிங்கறத எதிர்பார்த்தாருங்கிறதெல்லாம் பத்தின விரைவா ரொம்ப நிறைய வந்து ஆய்வுகள் இருக்கின்றன. சர்வதேச அளவுலையும் நிறைய ஆராய்ச்சியாளர்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி ஒரு ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாகவும் அது உலக அளவுல கருதப்படுற ஒரு விஷயம். ஸோ அம்பேத்கர் வந்து 1956 அக்டோபர் 14 அவங்க ஆக்சுவலா புத்திசம்க்கு வந்து கன்வெர்ட் ஆனாலும் 1936 தொடங்கி அவர் வந்து இன்னும் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி 34 தொடங்கி கன்வர்ஷன், அதாவது மத மாற்றத்தை ஒரு 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 என்ன சொல் ஒரு அணுகுமுறையாக, அதை ஒரு தீர்வாக, அணுகுமுறைன்னு கூட சொல்ல முடியாது, மன்னிக்கணும், ஒரு தீர்வாக
முன்னெடுத்ததை வந்து முன்னெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அம்பேத்கருக்கு 1936 வந்து ஏற்பட்டிருக்கு. 34லேருந்து 36 அதை பத்தின கருத்துக்களையே வந்து அவர் முன் வச்சிருக்கிறாங்க. பட் அவங்க ஆக்சுவலா கன்வெர்ட் ஆனது 1956 இருந்தாலும் புத்திசத்தை பத்தி அவர் வந்து ரொம்ப நல்ல ஆழமாவே எழுத தொடங்கின காலகட்டம். குறிப்பா வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணது, நேரு கவர்மெண்ட்ல இருந்து ரிசைன் பண்ணது 29th செப்டம்பர் 1951. என்னுடைய பிறந்த தினம் அப்படிங்கறதுனால என்னால இந்த தினத்தை மறக்கவே முடியாது. செப்டம்பர் 29 அவர் ரிசைன் பண்ணினது. அவர் ரிசைன் பண்ணதுக்கான காரணமும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், தெரியாதவங்களும் இருக்கலாம். அதுக்காக அந்த காரணத்தையும் நான் வந்து ஞாபகப்படுத்திடுறேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டா கான்டெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னா அந்த கண்டென்ட்குள்ள நான் போயிடுவேன். என்ன அப்படின்னா, இந்த ஹிந்து கோடு, இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கான தொகுப்பு சட்டம், தனிநபர் சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா இந்து மதத்துல வந்து எக்கச்சக்க பாகுபாடுகள் பெண்களுக்கு எதிரா. பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து உரிமை கிடையாது, மறுமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு ஒரு கடைநிலையில மனிதர்களாவே நடத்தப்படாத ஒரு பிறவிகள் அப்படின்னா அது இந்து மதத்துல பெண்கள் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட நிலையில இருந்த பெண்களுக்கு இந்து தனிநபர் சட்டத்தின் வாயிலாக ஒரு ஒரு என்ன சொல்ற தீர்வுகளை கொடுக்க முடியுமா, அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில பிஎன் ராவ் 1942 அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து ஹிந்து கோட் பில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. 1942 போடப்பட்ட முயற்சி. ஆனா அது வந்து அதாவது ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஏற்படுத்தின கேபினெட்ல இருக்கக்கூடிய பிற்போக்காளர்கள், அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்த பிற்போக்காளர்கள், பிற்போக்குவாதிகள், சனாதனவாதிகள், இவங்களுடைய கடுமையான ஒரு எதிர்ப்புனால அந்த ஹிந்து கோட் பில் வந்து தள்ளி போடப்பட்டே வந்தது. சுதந்திர இந்தியாவிலையும் தள்ளி போடப்பட்டு வந்தது. குறிப்பா நேரு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனை 1952 ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு காபந்து கவர்மெண்ட் தான். அபிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடக்க வேண்டியது 1952. அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஹிந்து கோட் பில்ல நிறைவேற்றிட்டு எலெக்ஷன் போனுச்சு அப்படின்னா நேருவோட கவர்மெண்ட், நாங்க வந்து நேரு கவர்மெண்ட்டை, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவுல ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களும் பிரசிடென்டோடைய ரைட் டு அசென்ட் பயன்படுத்தி நீங்கள் கேபினெட்ல இருந்து அதை அப்ரூவ் பண்ணி எனக்கு கொடுத்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே வந்து நேருக்கு வார்னிங் கொடுத்த ஒரு வரலாறு எல்லாம் இருக்கு. அப்படின்னா இந்திய பெண்களுக்கு வந்து அரசியல் தீர்வை கூட சட்டப்பூர்வமாக தர முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்த காலகட்டம் அந்த 1951. இந்த The Rise and Fall of the Hindu Women எழுதினது வந்து 1950. ஸோ அம்பேத்கர் வந்து அவரு நம்பிக்கை வைத்த ஒரு தீர்வை நோக்கி போய்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத வந்து அந்த காலகட்டத்துல இது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். 1950 எழுதப்பட்டிருக்கு. 51 செப்டம்பர் 29 அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. குறிப்பா இப்ப நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளார போகலாம், கட்டுரைக்குள்ளார போகலாம். அதாவது மகாபோதி உடைய ஒரு ஆய்விதழ் வந்துட்டு மார்ச் 1950 லாமா கோவிந்தா அப்படிங்கிற ஒரு பிக்கு தி பொசிஷன் ஆஃப் விமன் இன் ஹிந்துயிசம் அண்ட் புத்திசம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையை அவங்க ஏன் எழுதினாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஜான்வரி 21, 1950 வந்து ஈவ்ஸ் வீக்லி அப்படிங்கிற ஒரு இதழில் புத்தாவை பத்தின ஒரு கட்டுரை வந்தது. அதாவது புத்தர் தான் இந்திய பெண்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் புத்தருடைய போதனைகள் தான் அப்படின்னு ஒரு கட்டுரை
ஈவ்ஸ் வீக்லியில வந்திருந்தது. ஸோ அதர் வந்து எப்படி தவறானது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி மகாபோதியை சேர்ந்த லாமா அவர்கள் கோவிந்தா அப்படிங்கிற அந்த லாமா அவர்கள் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த பின்னணியில நிஜமாவே வந்து புத்தருடைய டீச்சிங்ஸ் வந்து எப்படிப்பட்டவை, புத்தருடைய போதனைகள் எப்படிப்பட்டவை, புத்தருடைய பார்வையில பெண்கள் எப்படி இருந்தாங்க, புத்தருடைய சீடர்கள் ஆக இருக்கக்கூடிய பிக்குகள், பிக்குனிகள், இவங்களுக்கு வந்து பெண்களை பத்தின பார்வை என்ன, புத்த மதத்தை வந்து புத்த மதத்துல பெண்களுக்கு இருந்த இடம் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பௌத்தத்துல என்ன இடம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அது எல்லாமே வந்து ஒரு ஒரு அம்பேத்கருடைய வாழ்க்கையில அந்த பொருள் வந்து ரொம்ப டீப்பா அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பல்வேறு இன்டர்நேஷனல் சோர்சஸ் எல்லாம் கூட பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இந்தியாவில் அதெல்லாமே தெரியுது, இந்த ஆய்வு நூல்ல தெரியுது. ஸோ இதெல்லாத்தையும் வந்து முன் வச்சு அவர் ஒரு ஆர்குமெண்ட் பில்ட் பண்ணி அப்ப நிஜமாவே பௌத்தம் இந்திய பெண்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததா, இல்லை என்றால் எது காரணமாக இருந்தது, இந்த ஒரு புள்ளிய தான் எடுத்துக்கிட்டு அவர் பேசுறாரு. நமக்கு இதோட விடை ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே சமூக தளத்துல இருக்கிறவங்க இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும். புத்தர் காரணம் அல்ல, புத்தரின் பிரச்சாரங்கள் போதனைகள் காரணம் அல்ல பெண்களின் வீழ்ச்சிக்கு காரணம் மனு. இந்து மதத்திற்கு மனுவை ஒரு சட்டமாக கொடுத்த, மனு தர்ம சாஸ்திரத்தை சட்டமாக கொடுத்த மனுதான் காரணம் அப்படிங்கிறத இவர் நிறுவுறாங்க. கடைசி பாயிண்ட் அதுதான். ஆனா எப்படி நிறுவுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கட்டுரையில வந்து ஒரு ஒரு 3 பார்ட்டா அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முதல்ல புத்த மதம் பெண்களை வந்து சரியா பார்க்கல, ஒரு 2ஆம் தரமா பாக்குது, இல்ல பெண்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு எதை வைத்து இந்த ஈவ்ஸ் வீக்லியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சிக்குள்ள போறாரு. எதை வச்சு சொல்லியிருக்க முடியும், அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கா, உண்மையாவே அப்படி ஒரு விஷயம் இருந்தா நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்தா தொடங்குறாரு. அதாவது சொல்லும் போதே, this is not the first time such a charge is made against the Buddha. இது ஒன்றும் முதல் முறையாக புத்தரை பற்றி இப்படியான குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை. அதாவது இந்த குற்றச்சாட்டு வைப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அவருடைய மேன்மையை பொறுத்து கொள்ளாமல் அடிக்கடி இப்படி செய்வதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு தொடங்குறாரு. எதை வச்சு அவங்க நிறுவ ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, மகாபரிநிபான சுத்தா அப்படிங்கிற அந்த ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ல இருந்து சாப்டர் 5ல ஒரு பேசேஜ் இருக்கு. அந்த பேசேஜ் தான் வந்து அவங்க புத்தர் பெண்களுக்கு எதிரானவர், புத்த மடத்தில் இருப்பவர்கள் பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது அது என்னன்னா, புத்தருக்கும் ஆனந்தா அப்படிங்கிற அவருடைய டிசைபிள்க்கும் இருக்கக்கூடிய சம்பாஷணை, அதை கோட் பண்றாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. How are we to conduct ourselves, asked Ananta, with regard to womankind, as not seeing them, Ananta, but if we should see them, what are we to do? Not talking, Ananta, but if they should speak to us, Lord, what are we to do? Keep wide awake, Ananta. இந்த இது அதாவது நாம பெண்கள் கிட்ட எப்படி வந்து நடந்துக்கணும், அவங்கள பார்க்க கூடாதா, அப்படி பார்க்கணும்னா என்ன செய்யணும், அவங்க கூட பேசக்கூடாதா, அவங்க கூட பேசணும்னா எப்படி பேசணும் அப்படிங்கிற கேள்வி, இப்படி ஒரு சம்பாஷணை நடக்கிறதா அந்த பர்டிகுலர் சூத்திரத்துல சொல்லியிருக்கு, மகாபரிநிபான சூத்திரத்துல. அப்படி அவங்ககிட்ட பேசுறதா இருந்தா ரொம்ப விழிப்போட பேசணும் அப்படின்னு அனந்தா அப்படின்னு புத்தர் சொல்றதா அதுல சொல்லப்பட்டிருக்கு. இத முதல்ல இப்படி ஒரு பேசேஜ் வந்து அந்த மகாபரிநிபான சூதால இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கு. அதுல இந்த சூத்திரம் இருக்குதானா இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஆனா அந்த சூத்திரம் இருக்குதா இல்லையாங்கிறது ஆர்கியூமெண்ட் இல்ல. ஆர்கியூமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பர்டிகுலர்
உரையாடல் புத்தருக்கும் ஆனந்தருக்கும் இடையில் நடந்திருக்குமா அப்படிங்கறத தான் நாம சிந்திக்கணும். ஏன்னா புத்தருடைய பண்புகள் ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி புத்தருடைய அந்த மடம் எப்படியானதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குமா? அப்ப சொல்லப்படவில்லை என்றால் இது இடைச்செருகல் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. திஸ் இஸ் a later interpolation by bhikkhus அப்படின்னு தான் அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதற்கு வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அவர் சொல்றாரு. ஏன்னா குறிப்பா இந்த சூத்தபீடகா, அதாவது சுத்தபீடகா அப்படின்ற அந்த ஒரு ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் வந்து புத்தர் இறந்து 400 வருஷத்துக்கு பின்னாடி தான் அது கம்பைலேஷன் நடந்திருக்கு. இப்ப 400 வருஷம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து பிரிண்டிங் பிரஸ் இதெல்லாம் வந்த காலத்துக்கு பிறகு நமக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன் ஹிஸ்டரி கிடைக்குது. ஒரு 16th செஞ்சுரியிலேருந்து நமக்கு பிரிண்டிங் பிரஸுக்கு ஒரு மிடிவலுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறை நம்ம கல்வெட்டுல தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஓலைச்சுவடிகள் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. புத்தர் இறந்து 400 வருஷம் கழிச்சு கம்பைலேஷன்னா அது எப்படி அது வந்து நிறைய இடைச்செருகள் இருக்கும், திரிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால அதை உணர முடியும். ஸோ ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை வந்து அவர் எழுப்பிக்கிட்டே வந்து போறாங்க. குறிப்பாக இது பின்னால் வந்த இடைச்செருகள் அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அது இடைச்செருகள் தான் அப்படிங்கறத வந்து எப்படி அம்பேத்கர் ப்ரூவ் பண்றாங்க? இதுதான் நான் வந்து அம்பேத்கருடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரிசர்ச்சரா, ஒரு ஆய்வாளரா அவரை நான் ரொம்ப பிரமிச்சு பாக்குறேன். அதாவது இதே டெக்ஸ்ட் அதாவது இந்தியால படிக்கிற அடிப்படையா வச்சு படிக்கிற இதே டெக்ஸ்ட் சைனீஸ் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆகி போயிருக்கு. அந்த சைனீஸ் டிரான்ஸ்லேஷன்ல இந்த பர்டிகுலர் சம்பாஷணை ஆனந்தருக்கும் புத்தருக்கும் நடந்த சம்பாஷணை இல்லை. அப்ப சைனீஸ்ல எப்படி அது இல்லாம இருந்திருக்கும்? அப்ப அந்த காலத்துல அது செருகப்பட்டிருக்கல. சீன மொழியில அதை மொழிபெயர்க்கப்பட்ட காலத்துல. சோ பின்னாடி அது இடைச்செருகல் வந்தது அப்படிங்கறத வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்ப அவர் எவ்வளவு தேடி இருப்பாரு அம்பேத்கர் அப்படிங்கறத என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அதே மாதிரி இப்ப அடுத்ததுதான் வந்து சரி, ஓகே, சோ சைனீஸ் டெக்ஸ்ட்ல அது கிடையாது, சோ லேட்டர் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, புத்தருடைய தன்மை, புத்தருடைய மடத்துல மடம், அந்த மடம்னு சொல்லலாமா இல்ல அந்த ரிலீஜியஸ் ஆர்டர்னு சொல்லலாமா? ரிலீஜியஸ் ஆர்டர்னா அந்த மரபு, அந்த சமய மரபு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சமய மரபுல உள்ளவர்கள் பெண்களை குறித்து அப்படி ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பார்வை, பொம்பளைங்களே வந்து அண்டக்கூடாது, அப்படி அண்டினாலும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அப்படி பேசினாலும் விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிற பார்வை என்ன பார்வை? அது பார்ப்பனிய பார்வை. அந்த பார்ப்பனிய பார்வை வந்து பிரதானமா ஒரு அது வலியுறுத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பார்வை வந்து இடைச்செருகப்பட்டிருக்கு அப்படின்னு அத சொல்றாரு. இடையில திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை அனந்தரும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, புத்தருடைய இயல்பிலும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதல்ல ஆனந்தர் ஏன் அப்படியான கேள்வியை கேட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறதையும், பௌத்த மதத்தின் ஹிஸ்டரி, ஆனந்தருடைய ஹிஸ்டரி, புத்தருடைய ஹிஸ்டரி, இதுல இருந்து வந்து டிரைவ் பண்றாரு. இந்த வரலாறுகள் எல்லாமே பௌத்த மதத்தினரால், பௌத்த மத கட்டமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாறு. சோ அதே மகாபரிநிபான சூதால ஒரு இடத்துல ஆனந்தருடைய ரொம்ப உன்னதமான குவாலிட்டிஸ், பண்புகள் அப்படின்னு சொல்ற இடத்துல புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆனந்தரை வந்து மக்கள் அவர் உண்மையை பேசும்போது, உண்மையை எடுத்து மொழியும் போது அதை கேட்கிற ஆண்கள், பெண்கள் எல்லாரும் வந்து அவ்வளோ பரவசம் அடைகிறாங்க அப்படின்னு புத்தர். அதனால அதுவும் குறிப்பா ஆனந்தர் வந்து பேசாம அமைதியா இருக்கும் போது அவர்கள் அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஓவர் ஜாய் வந்து அனுபவிக்கிறத பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப ஆண்களோட பெண்களுடைய உண்மையை பேசுறாரு அப்படின்னா
அந்த அந்த ப்ரீச்சிங்ஸ் கேட்கறதுல ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அப்ப பெண்களும் இருந்தாங்கன்னா அப்ப பொம்பளைங்களை பார்த்தா நாம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிரேட் ஆனந்தா இந்த கிரேட் புத்தாட்ட கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சிடுறாரு. அது பொய் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. அதை வந்து இடைச்செருகள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஆனந்தர் மேல வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்து சங்கீத்தின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் மேல அதுதான் வந்து கவுன்சில், அதாவது அந்த பௌத்த மடாலயத்துல முதல்ல விசாரிக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து ஆனந்தர் மேலதான் வைக்கப்பட்டிருக்கு. 5 குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதுல 3வது குற்றச்சாட்டும் 5வது குற்றச்சாட்டும் என்ன அப்படின்னா, அதாவது பிரிந்து போன கடவுளை முதலாக தொழுவதற்கு அவர் யாரை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா பெண்களை அனுமதிச்சிருக்காரு. அந்த பெண்கள் வந்து கடவுள் மேல கண்ணீர் சிந்தினதுனால அந்த கடவுளுடைய உடல் வந்து அசுத்தமானது. இது ஒரு குற்றச்சாட்டு, 3வது குற்றச்சாட்டு. 5வது குற்றச்சாட்டு வந்து சங்கத்தில் பெண்களை அவர் அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இந்த குற்றச்சாட்டு வைக்கும் போதே பெண்களை வந்து தீட்டானவங்க, சரியான சமமான மக்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை அங்க இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். அதே சமயத்துல இந்த 3வது 5வது குற்றச்சாட்டுல படி அதாவது லார்ட் அப்படிங்கிறது இங்க புத்தாவை தான் இம்ப்ளை பண்றாங்க. புத்தர் இறந்தவுடன் முதலாக அவரை வந்து பெண்கள் பார்த்து கண்ணீர் சிந்துவதற்கு அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கும் போதும், அதே மாதிரி பெண்களை சங்கத்தில் அனுமதித்தார் அப்படிங்கிறதுலையும் பெண்களை பொண்ணுங்க கூட நம்ம பார்க்கணுமா, பொம்பளைங்களை நம்ம பார்க்கணுமாங்கிற கேள்வியே பொய் அப்படிங்கறத அந்த டெக்ஸ்ட்ல உள்ள மற்ற விஷயங்களை வச்சே வந்து அம்பேத்கர் வந்து ப்ரூவ் பண்றாங்க. இதன் மூலமாக எனக்கு தெரிவது என்னன்னு சொன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ரொம்ப டீப்பா வந்து அவர் பௌத்தத்துடைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல டிராவல் பண்ணி இருக்கிறதும் நல்லாவே தெரியுது. ஸோ அது வந்து அது ஒரு ரொம்ப ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் தான். அம்பேத்கர் மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம்தான். அது வந்து எந்த வெறுப்பும் இல்லாம அதை வந்து ஒரு உண்மைய அதோடைய நேக்கட் ட்ரூத்ல இருந்து நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு இருக்கக்கூடிய சோஷியோ பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸை நம்ம வந்து உள்வாங்கிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் சீரியஸ் ஸ்டடி. நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டத்துல இந்துத்துவ சக்திகள் வந்து வலுப்பட்டு வரக்கூடிய காலத்துல நம்ம அதை ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இன்னொன்னு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே ஆனந்தர் வந்து ஒத்துக்கிட்டார். ஆமா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டார். அவர் தப்பு பண்ணதா ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அப்ப அவர் எங்க இருந்து வருது அவருடைய கேள்வி? அவர் வந்து பெண்களை வந்து தப்பா தானே பாக்குறாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அது வேற டிபேட்டு. பட் பெண்களை வந்து இப்படியான பார்வையை புத்தரும் சரி ஆனந்தரும் சரி கொண்டிருக்கவில்லை. புத்தருக்கு கண்டிப்பா இந்த பார்வை இல்லை அப்படிங்கறத எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய பிக்குணிகள் வந்து அந்த சங்கத்துல வந்து அட்மிட் ஆயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வைஷாலியை சேர்ந்த ஆம்ரபள்ளி, இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்க வந்து புத்தரையும் அந்த பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய துறவிகளையும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து உணவு அருந்த கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு கோர்ட் ஆர்டிசன் போல இருக்கு. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அரசவையில அந்த கேளிக்கை நடனம் இதெல்லாம் செய்யற ஒரு பெண். அவங்க வீட்டுக்கு போய் ஒரு சாப்பிட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் ஒரு மன்னர், அந்த மன்னருக்கு வந்து செய்தி வருது அவங்க மனைவி வந்து குழந்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அந்த மன்னரோட முகத்துல வந்து மலர்ச்சி இல்லாம வாடி போயிடுது. அந்த வாடின முகத்தை பார்த்துட்டு இவர் வந்து ஏன் நீ வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அது வந்து சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்வதாகவும், அதாவது
அதாவது மிகப்பெரிய ஒரு அரசர்கள் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பிக்குகள் இந்த மாதிரியான மகன்களை மகவுகளை பெறக்கூடிய ஒரு 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 செயல் மூலமாக அவர்களும் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும்ல அப்படிங்கிற சென்ஸ்ல வந்து புத்தர் சொன்னதா அதை வந்து மேற்கோள் காட்டுறாரு. அப்ப பெண் குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமா கருதப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்துல பெண் பிறப்பதை வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு விஷயமாவும் பார்க்கணும்ல அப்படின்னு பார்த்தவர் வந்து புத்தர் அப்படின்னு அம்பேத்கர் வந்து புத்தருடைய பண்புகளை வந்து அடுக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்த வந்து முக்கியமான விஷயத்த வந்து அம்பேத்கர் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னோம்னா the right to acquire knowledge, அறிவை பெறுதல். அதே மாதிரி அறிவை பெற்று ஸ்பிரிச்சுவல் பாத்துல அதாவது ஆன்மீக வழியில தான் விரும்பியவற்றை கண்டடைதல் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமுமே பெண்களுக்கு பௌத்தத்துல மறுக்கப்படவில்லை. பௌத்தம் பெண்களுக்கு அந்த உரிமையை வழங்கியது. மாறாக அதை வழங்காதது பார்ப்பனியம். ஏன்னா பார்ப்பனியத்துல வந்துட்டு பெண்களுக்கு வந்து அறிவை வந்து அவர்கள் வளர்த்து கொள்ள முடியாது. ஏன்னா வேதத்தை படிச்சா பாவத்திலேருந்து விடுபடலாம், ஆனா வேதத்தை படிக்கிற உரிமை வந்து பெண்களுக்கு இல்லை. ஏன்னா வேதம் வந்து பெண்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பௌத்தத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெண் ஒரு பிக்குணியாக வர முடியும். அதே மாதிரி வந்த பிக்குணிகள் ஒரு ஆண்களை போல ஒரு ஒரு ஃபாரஸ்டுக்கு போய் தவம் பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்ய முடியும். அதே மாதிரி நிறைய வந்து பார்ப்பன சமூகத்துல பிறந்த பெண்கள் ஒரு 2-3 பேர் எல்லாம் கூட அவர் குறிப்பிடுறாரு. இவங்கெல்லாம் தாங்க வந்து எப்படியான ஒரு 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 மீட்சிக்கு நாங்க உள்ளாகணும் இந்த பௌத்தத்தை தழுவினது மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கோட்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்றாரு டாக்டர் அம்பேத்கர். இப்படி சொல்வதன் மூலமாக பௌத்தம் வந்து பெண்களை வந்து மோசமாக பார்க்கவில்லை. பெண்களை வந்து ஆண்களுக்கு சமமாக அவர்களும் வந்து மேல்நிலையை அடைய வேண்டியவர்கள், அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதே மாதிரி இப்ப வீடுகளை வந்து பராமரிக்கிறதுல வந்துட்டு ஆண்கள் பெண்கள் ஒரு தவறான ஒரு ஆண் கையிலையோ இல்ல தவறான ஒரு பெண் கையிலையோ வீட்டை பராமரிக்கும் பொறுப்பு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த குடும்பம் சிதைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் பெண் ரெண்டுத்தையுமே வந்து வீட்டு பராமரிப்புல புத்தருக்கு இருந்த பார்வை எப்படி இருந்தது, இந்த மாதிரி பல ஆர்கியூமெண்ட்ஸை வச்சு அம்பேத்கர் வந்து புத்தர் வந்து பெண்கள் மீது எப்படியான பார்வையை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு அம்பேத்கர் டிரைவ் பண்ற அந்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா பிக்குணிகள் சங்கம், அதே மாதிரி பிக்குகள் சங்கம். இப்ப பிக்குகள் சங்கமும் பிக்குணிகள் சங்கமும் எப்படி செயல்படும், எந்த சங்கம் எந்த சங்கத்துக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும், ரெண்டும் வந்து என்ன ஈக்குவல் பிளேன்ல கிடையாது. அப்ப பிக்குகள் சங்கத்துக்கு கீழே தான் பிக்குணிகள் சங்கம் வைக்கப்பட்டதா? அப்படி வைக்கப்பட்டால் 2 பேரும் எப்படி ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது ஐ திங்க் அந்த ஈவ்ஸ் வீக்ல எல்லாம் நான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம இப்ப RSS மாதிரியான அமைப்புகளையும் RSSக்கு கீழே தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவிகா சங்கம் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா இல்லை அப்படிங்கிறது இருக்கு. எந்த மத நிறுவனமாக இருந்தாலும் கலாச்சார நிறுவனமாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் கத்தோலிக அமைப்புலையும் நம்ம இதை பார்த்திருக்கலாம். சிஸ்டர்ஸ் உடைய கான்வென்ட், பிரீஸ்ட் பாரிஷ் பிரீஸ்ட் உடைய இது அந்த பிஷப் இது அந்த ஜெசுவிட் பிரீஸ்ட் கேத்தலிக்ஸா இருந்தா அவங்களோட வந்து தனியா இருக்கும். அப்ப எது எதற்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிஸ்டர்ஸ், இங்க பிக்குணிகள், அதுக்கு மேலதானே அப்ப அந்த ஆண்களுடைய சங்கம் தானே வழிகாட்டுது. அப்படி அப்ப வந்து ஒரு சபார்டினேஷன் இல்லையா, ஒரு அப்ரேஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இப்போ கிறிஸ்டியானிட்டியில சிஸ்டர்ஸ் வந்து அப்ரஸ்ட் நிலையில இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா?
அப்ப கிறிஸ்டியானிட்டி மேல வைக்கப்படாத அந்த பார்வை ஏன் பௌத்தத்தின் மேல் வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த இடத்துல அந்த ஆர்கியூமெண்ட் வந்து சரின்னு படல. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற அப்ரேஷன் வந்து பை நவ் உலகம் முழுக்க அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அது 1950ஸ்லயும் வந்து அது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம் தானே. இந்தியாவில பொறுத்த வரைக்குமே ஒரு 400 வருஷம் நமக்கு அறிமுகமான ஒரு மதம் தான். ஸோ அந்த இடத்துல அவரு அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பட் எனிவே இந்த விஷயத்த சொல்லும் போது பிக்குணிகள் சங்கம் வந்து பிக்குகள் சங்கத்தை சார்ந்து இருந்ததுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. ஏன்னா எப்பவுமே ஒரு ஒரு ஆர்டரை ப்ரீச் பண்றவங்க, ஒரு டீச்சர் வந்து அந்த விஷயத்த முதல்ல உள்வாங்கினவங்களா இருக்கும். முதல்ல உள்வாங்கினவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள், பிக்குகள் இருக்கிறார்கள். அடுத்து என்ன, இப்ப விமன் பௌத்தத்துக்கு உள்வந்த விமன் வந்து ஒரு ரா ஹியூமன் பீயிங்ஸா இருக்காங்க, இன்னும் தெரியாத ஒரு ஹியூமன் பீயிங்ஸா இருக்காங்க. அப்ப தெரியாத ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த தத்துவத்தை சொல்லி கொடுப்பவர்களாக ஆண்கள் இருந்ததனால் ஆண்களுடைய என்ன சொல்றது மேற்பார்வைக்கு கீழே தான் பிக்குணிகள் சங்கம் இருக்க வேண்டிய ஒரு நிலை அன்றைக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அங்க வந்து ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களை வந்து ஏன் அந்த சங்கத்தை பிரிச்சு பிரிச்சு வைக்கணும், இப்ப நம்ம எல்லாம் ஏன் சேர்ந்து ஒன்னா இருக்க கூடாதா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான சயின்டிபிக் ரீசன் அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரூல் ஆஃப் செலிபஸி, உடல் உறவு கொள்ளாத, உடல் உறவுல இருந்து தங்களை வந்து விலக்கி வைக்கிற அந்த ரூல் ஆஃப் செலிபஸியை வந்து பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிறது தான் அந்த சந்நியாசத்துடைய ஒரு விதி. அந்த விதி வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும். அப்ப ஆண்களும் பெண்களும் ஒரே சங்கத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த காமம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அந்த துறவையே பௌத்தத்தை விட்டே வெளியே போக வைத்து விடும். காமம் அப்படிங்கிற உணர்வு வந்துதான் ஆதிக்கம் செலுத்தும். அதனால ஆண்கள் பெண்கள் தனித்தனியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் த கிரவுண்ட் ரூல், அதான் நேச்சுரல் லா. அப்ப இந்த நேச்சுரல் லாங்கிறது என்னுடைய புரிதல், அம்பேத்கரோட வார்த்தை அப்படி கிடையாது. ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷ், அது அப்படிதான் இருக்க முடியும். அப்ப ஆண்கள் பெண்கள் தனித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு கீழே அப்படிங்கும் போது டீச்சர்ஸ் நிலைமையில வந்து இந்த பிக்குகள் சங்கம் இருக்கிறதுனாலையும் பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல பிக்குணிகள் இருக்கிறதுனாலையும் அந்த ஒரு சபார்டினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வந்து அதுக்கான ரீசன்னா சொல்றாரு. பட் இந்த ரீசன்ல வந்து நமக்கு ஏற்பு இருக்கலாம், ஏற்பு இல்லாம இருக்கலாம். ஆரம்பத்துல அப்படி தொடங்கினாலும் பின்னாடி அது எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் இந்த இடங்கள்ல என்ன சொல்றேன் அப்படின்னு என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஆஸ் நர்மதாவா, ஆஸ் விமனுடைய நிலைய வந்து சமூகத்துல பல்வேறு காலகட்டங்கள்ல விமனுடைய நிலைமை, அதுல மதம் பிளே பண்ற ரோல், இதெல்லாம் பாக்குற ஒரு நபரை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அம்பேத்கர் வந்து பௌத்தத்தை வந்து தழுவினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பெரியார் வந்து நாத்திகத்தை தழுவினதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா பெரியார் ரெண்டு பேருமே இந்த மதம் இந்த மனிதர்களை எப்படி நடத்துது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை. இன்னொன்னு, பெரியாருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அறவே இல்லை. ஆனால் அம்பேத்கருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது. அவருக்கு வந்து இது கெயில் ஆம்பர்ட் மாதிரியான ஒரு ரிசர்ச்சர்ஸ்லாம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு வெறும் ஒரு பொலிட்டிக்கல் மூவா மட்டும் அது இருந்துட முடியுமா, ஒரு நடவடிக்கையா மட்டும் இருந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ டீப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டி புத்திசம் வந்து ஆராய்ச்சி பண்ணி, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவர் கடைசியா எழுதினது புத்தமும் தம்மமும். நான் அதை படிச்சது இல்லை, முழுசா படிச்சது இல்லை. அவர் கடைசியா எழுதின ஒரு நூலா இருக்கு. அந்த நூல் அவர் இறந்த பிறகு அதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ்டுன்னு நம்ம அதை தெரிய வருது. இது 50ஸ்ல எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 47ல எல்லாமே அவர் பௌத்தத்தை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கன்வர்ஷன் தான் சொல்யூஷன், இந்த மதத்துல இருந்து திருத்த முடியாது, இந்த மதத்தை திருத்துறது நம்ம வேலை இல்லை, நம்ம வந்து மதம் மாறணும் அப்படின்னு வந்து 1936ல இருந்தே வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளோ ஒரு நீள பாதையில கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள்ல பௌத்தத்தோடைய ஆஸ்பெக்ட்ஸையும் அவர் நிறைய உள்வாங்கியிருக்கிறார். அதுல அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியா தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அவர் உண்மை என்று அவருக்கு பட்டதை தான் அவர் வந்து ஒரு சொல்யூஷனா முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் அதுல புரிஞ்சுக்கிறேன். அம்பேத்கரை புரிஞ்சுக்கும் போது நான் அப்படிதான் பார்க்கிறேன். முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து பெரியார் மாதிரியான ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள் தலைவர்கள் மதத்தில் விட்டு
கடவுளை விட்டு வெளியேறதற்கு காரணம் மனிதர் மனிதராக பார்க்கவில்லை, சுரண்டுகிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், சாதி இன்னும் பிற பிரிவினைகளை வைத்து சுரண்டுகிறார்கள். அதற்கு மதம் பயன்படுத்தப்படுகிறது, மதம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பெரியாரை ஒரு நாத்திகவாதியாக மாற்றியது. இன்னொரு ஒரு விஷயம், ஒண்ணு ஏத்திஸ்டா கன்வெர்ட் ஆகுறது. இப்ப நான்லாம் அப்படிதான். ஏன்னா என்னுடைய முதல்ல ஒரு கோயிலுக்கு ஏன் என்ன பீரியட்ஸ் போது என்னால ஏன் போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வியில தான் நான் ஏத்திஸ்ட் ஆனேன். How I became an atheist நான் அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன எப்படி என்னுடைய மதம் ட்ரீட் பண்ணுது, என்னை தீட்டா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, எல்லா மனிதர்கள் உடம்புலயுமே ஒரு அவுன்ஸ் மலம் எப்போதுமே குடல்ல இருக்கதானே செய்யும். ஆனா இது அப்படின்னா என்ன டீக்ரேட் பண்றதுதான் இந்த மதத்துக்கு அடிப்படையா இருக்குன்றது என்னுடைய புரிதல். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கலாம். அதே மாதிரி தான் மோசமாக நடத்தப்படுகிறோம், தன்னுடைய சமூகம் மோசமாக நடத்தப்படுகிறது இந்த மதத்துல, அப்ப அதுக்கு தீர்வு என்ன? இதை விட நான் சரியா எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கிற மதம்னு ஒண்ணு இருந்தா அந்த மதத்தை தேர்ந்தெடுத்து கன்வெர்ட் ஆகிறேன் அப்படின்னு போகிறதுக்கு காரணம் அங்கேயும் ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு. ஏத்திஸ்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரீசன் இருக்கு, வேற மதத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு. அம்பேத்கருக்கு ஸ்பிரிச்சுவல் பிலீஃபும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதுல உடன்படலாம், மாறுபடலாம், ஆனா அவருடைய பார்வை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உண்மையானது அப்படின்னு பாக்குறேன். இப்ப பிலீவர்ஸா நான் பிலீவர்ஸா அது அல்ல இப்போதைக்கு பிரச்சனை. மனிதர் சுரண்டும் இந்த முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் நாம எல்லாருமே இதுல இணைய வேண்டியது இருக்கு. அந்த வகையில அம்பேத்கருடைய அந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சுரண்டலை நியாயப்படுத்தக்கூடிய சாதிய கட்டமைப்பு, அதே மாதிரி பெண்களை இரண்டாம் தரத்துல வச்சுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வர்க்க சமுதாயத்துல ஒரு மனிதரை அடிமையா வச்சுக்கிட்டு இருந்தாதான் அவங்களுடைய உழைப்பை சுரண்ட முடியும். இப்ப வீட்டளவுல பொம்பளை நீ எனக்கு சமம் கிடையாது, நீ 24 மணி நேரம் நீ வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும், நான் கால் மேல கால் ஆட்டிக்கிட்டு நான் கேட்கறலாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அதுதான் சோசியல் ஆர்டர் அப்படின்னு சொன்னோம்னா அங்க நீ முதல்ல எனக்கு சமமானவ இல்ல அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது குடும்பம் பெண்களை. அப்ப அந்த பெண்ணை அடிமையா இருக்க முடியும். அதே மாதிரி சமூகத்துல நாங்க ஆண்டைகள் எங்க தயவுலதான் நீங்க இருக்கீங்க, இதுதான் ஆர்டர், இதுதான் அடுக்குல எங்களுக்கு நீங்க எல்லா சேவகமும் செஞ்சுதான் ஆகணும், இதுதான் கட்டமைப்புன்னு சொல்லிட்டு அது ஜாதி. சோ ஜாதியை பயன்படுத்தியும் பெண்ணடிமைத்தனத்தை பயன்படுத்தியும் உழைப்பு தான் அங்க சுரண்டப்படுது. அதற்கு இந்த மதம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்து மதத்துல பொறுத்த வரைக்கும் மனுவின் காலத்தில் எப்படி சுரண்டல், அதாவது பெண்கள் ரொம்ப மோசமான நிலையில வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆர்கியூமெண்ட்ஸை அம்பேத்கர் அதுல சொல்லியிருக்கிறாரு, இந்த பர்டிகுலர் கட்டுரையில நிறுவியிருக்கிறாரு. அதுல நமக்கு அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல மனு தர்ம சாஸ்திரம் பெண்களை எப்படி பார்க்கிறது அப்படின்னு நாம சொன்னாலே, நாம தான் மனு சொன்னா பரவாயில்ல அது எதுக்கு நீ திருப்பி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அட்டாக் பண்றதை நம்ம பாக்குறோம். அந்த பேசேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்து படிச்சோம்னு சொன்னா நமக்கு எப்பவுமே ஒரு ரெடி ரெக்கனரா இருக்கும். அதாவது நம்ம ஒரு 10 விஷயங்களை நாம எடுத்து வச்சுக்க வேண்டியது இருக்குன்னா இந்த கட்டுரையில மனு தர்ம சாஸ்திரம் வாயிலாக மனு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம், பட்டியல் போட்டு வச்சுக்கலாம். அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் ஒரு கணவனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அவளுக்கு பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க யாரோ ஒரு ஆணுடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க, இருக்கணும். ஒரு பெண் பெண்ணை கணவன் விற்றால் கூட அந்த பெண் அந்த கணவன் கிட்ட இருந்து விடுதலை பெற முடியாது அப்படின்னு ஒரு வாசகத்தை சுட்டி காட்டியிருப்பார். அதாவது ஒரு கணவன் திருமணம் செய்த ஒரு மனைவியை கணவன் விற்கலாம், அதுக்கு அந்த சமூகத்துல இடம் இருக்கு. ஆனாலும் வித்தா கூட அந்த பொண்ணு வித்துட்டல, நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி வேணா முடிவு பண்ணிப்பேன், நான் யாரையா கல்யாணம் பண்ணிப்பேன், இல்ல யாரையா காதலிப்பேன் அப்படிலாம் போயிடக்கூடாது, சாவர வரைக்கும் அவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படிங்கிறது. இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவன் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு ஆளா இருந்திருப்பான் அப்படின்னு கேட்டுட்டு, சூத்திரர்களை காட்டிலும் பெண்களை
மனு ஒன்றும் அவ்வளோ நல்ல இடத்துல வச்சிரல அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு என்ஜிஓ மூவ்மெண்ட்ல இருந்த காலத்துல ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, விமன் ஆர் ஆல்சோ தலித்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ என்ஜிஓ அதாவது அரசு சாரா, அதே மாதிரி அரசியல் கட்சிகளை சாராத பெண்கள் நிறுவனங்கள்ல அது குறிப்பா தலித் பெண்கள் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகளை வேலை பார்க்குறவங்க விமன் ஆர் ஆல்சோ தலித்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அம்பேத்கரோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு விதத்துல அது வந்து ரொம்ப சரி அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அதனால ஒடுக்கப்பட்டவர், நான் இந்த விஷயங்கள்ல இருந்து பாக்குறேன் என்னன்னா, ஒடுக்கப்பட்டவர் விடுதலை அப்படிங்கிறது வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. பெண்களுக்கு வந்து எண்ணிலடங்காத தேவைகள் இருக்கு, ரீசன்ஸ் இருக்கு, நியாயங்கள் இருக்கு இந்த அமைப்பை வந்து உலுக்கி மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா எந்த ஜாதி எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தான். இப்ப இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வந்து பேர குழந்தைக்கு தான் 250 கோடி எழுதி வச்சிருக்கிறாரு, பேத்திகளுக்கு 2 பேத்தி இருக்கு எழுதி வைக்கல. அப்ப பிக் பூஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமுதலாளிகள் வர்க்கத்திலையும் பெண்கள் வந்து அங்க விடுதலை இந்த சிஸ்டத்துல இருந்து உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கான தேவைகள் இருக்கு. அடுக்குகள்ல வந்து சாதிய அடிப்படையிலையும் சரி, வர்க்க அடிப்படையிலையும் சரி, கீழ்த்தட்டுல வைக்கப்பட்டிருக்கிற சமூகங்கள்லையும் பெண்களுக்கு வந்து இந்த இந்த விடுதலைக்கான காரணங்கள் பல மடங்கு இருக்கு. அதே மாதிரி இந்த உழைக்கிற மக்கள் இந்த சமூகத்துல, அது பெரும்பகுதி வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துலதான் வந்து the bulk of the working population இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து 1008 ரீசன்ஸ் இருக்கு இந்த அடிமை தலைகள் இருந்து, சுரண்டல்கள் இருந்து வெளிவரதுக்கு. ஒரு பிலீவரா இருக்கலாம், நான் பிலீவரா இருக்கலாம், அதல்ல பிரச்சனை. எந்த மதத்தில் அவர்கள் இருந்தாலும் மனிதர் வந்து சுரண்ட முடியாது, பெண்களை ஒடுக்க முடியாது, ஜாதி அடிப்படையில வந்து இன்னொரு மனிதர்களை வந்து நீ பிறப்பால எனக்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு புள்ளியில கடவுள் மறுப்பாளர்களும் கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மனிதர்களும் மதத்தை வந்து எங்களுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையா நாங்க பாக்குறோம், அதுக்கு வந்து அதுக்கான பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற ஆனால் மதத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து இயங்க வேண்டிய புள்ளி இருக்கு. அந்த புள்ளியில வந்து அம்பேத்கருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் பாக்குறேன். எனக்கான ரீடிங் வந்து இந்த நூல்ல இருந்து இதெல்லாம் தான் நான் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டேன், அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. சாரி, டைம் நிறைய எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, சப்ஜெக்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா போயிட்டேன். தேங்க்யூ. நன்றி தோழர். ஹலோ, நன்றி தோழர். தேங்க்யூ. யா, மிக அருமையான உரை, மிக அருமையான உரை. முதல்ல நன்றி தெரிவித்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். நான் இந்த இந்து கோட் பில் பத்தி இன்னைக்கு நீங்க கிளியரா சொன்னீங்க. ஒரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசத்துக்கு பிறகு நீங்க இந்து கோட் பில் பத்தியான அம்பேத்கர் உமன் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கு ஒரு டாக் கொடுங்க. 3-4 மாசம் ஆகட்டும். மாசத்துலயே வச்சிருவோம், மார்ச் மாசத்துலயே வச்சிருவோம்.